ரெசிபி வந்து கோஸ் போண்டா பண்ணுறதுக்காக நான் வந்து 1/4 கிலோ கோஸு ஆனியன் கட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் அண்ட் 5 பச்சை மிளகா, அதுவும் ஆனியன் கட்டரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு தேவையான மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 4 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன், 4 ஸ்பூன் மைதா. இது 2 தான் வந்து நமக்கு தேவைப்படும். மைதாக்கு பதில் வந்து நாம் வீட் ஃப்ளார் ஆர் ரைஸ் ஃப்ளார் இதெல்லாம் போட்டுக்கலாம், நம்மளோட விஷயம். ஸோ இப்போது நம்ம இது எல்லாத்தையும் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போட்டாச்சு. இது கூட வந்து நம்ம கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் வந்து ஆனியன் கட்டர்லேயே போட்டு சின்ன சின்ன பீசஸாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டோனாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் கோஸில் மட்டும் பண்ணுறேன். எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், வேணும்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்டரே இதில் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா கோஸ்லேருந்து தண்ணி வரும். ஸோ நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல. அது வந்து கொஞ்சம் நம்ம ஊற விடுவோம். அந்த டைமில் அதுலேருந்து வாட்டர் வந்து ஸ்க்வீஸ் அவுட் ஆகி வெளியே வரும். நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன், எல்லாமே பைண்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த மாவு மீதி இருக்க மாவும் போட்டுக்கிறேன். வாட்டர் வந்து சுத்தமாக விடாதீங்க, ஏன்னா இதிலேருந்தே வாட்டர் வரும், அதுவே எக்ஸஸாக இருக்கும். இதுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 1 hour இல்லைனா 2 hour வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி தான் தெரியும். நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து ஃபுல்லாக பைண்ட் ஆகிடும். நமக்கு வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டு போண்டா போடுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இது நல்லா பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லை, டைம் இல்லை ஊற வைக்கிறதுக்கு அப்படின்னா கூட ஒரு 10 minutes நம்ம வெளியவே இது போட்டு மசாலா போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போண்டா போட ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து வந்து நல்லா தண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ மாவு வந்து நல்லா பைண்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது பத்தலை மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனாக இருக்காது, இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் மாவு நான் சொன்ன அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன ஸ்பூனில் எடுத்து போட்டிங்கன்னா வந்து இந்த குவான்டிட்டிக்கு பத்தாது. உங்களுக்கு மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்க போகிறேன். மீன்வைல் பேனில் ஆயில் வச்சுக்கோங்க. ஸோ பால்ஸ் இப்போ வந்து ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. மீன்வைல் ஆயிலில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ இந்த பால்ஸ் ஒவ்வொன்றா வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சுன்னா இல்லைனா வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும் மேலே லேயர். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரும். கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடுக்கு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் வெந்தவொடனே நல்லா இந்த கலர் மாறணும். இந்த கலர் மாறிடுச்சுன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். 2 சைடும் உள்ளே இருக்க ஃப்ளாரெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும், இல்லைன்னா கொஞ்சம் ரா ஸ்மெல்லில் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து கேபேஜ் ஆனியன் எல்லாமே வந்து அப்படியே போட்டிருக்கோம் கட் பண்ணி, அதெல்லாம் கொஞ்சம் ரா ஸ்மெல் வரும். வேகலைன்னா நல்லா வேக வச்சுட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகிறதுக்கு அந்த முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துடணும். ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் வெளியே.
இதே போல் நம்ம செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கேபேஜ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கெச்சப் ஆர் சாஸ் வச்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு லஞ்சுக்கும் வந்து நம்ம கூட தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்த இந்த டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மாவு மீந்து போச்சுன்னா இது போல் ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் கூட வச்சுக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம ஒரு செய்யறதுக்கு ஒரு 4 hours பிஃபோர் தண்ணியில் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து நம்ம செய்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.